Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சத்துமாவு preparation தாங்க பார்க்க போறோம். ஸோ இதில் நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். நம்ம இதில் போடுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே 1/4 கிலோ அளவில் வந்து போட்டிருக்கோங்க. நடுவில் ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா, வேறு ஏதாவது அளவு மாறுதுன்னா உங்களுக்கு நான் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சோக்கிங் ப்ராசஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்னலாம் போடுறோன்னா, 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு சுண்டல், 1/4 கிலோ கோதுமை, 1/4 கிலோ வந்து சோளம், 1/4 கிலோ வெள்ளை சுண்டல், 1/4 கிலோ பச்சை பட்டாணி. இதுக்கு வந்து முதல்ல தண்ணி ஊற்றி நம்ம சோக் பண்ணிக்குவோம். அடுத்தது வந்து ராகி 1/4 கிலோ, பச்சைப்பயிறு 1/4 கிலோ, வெள்ளை சோளம் 1/4 கிலோ, துவரம்பருப்பு 1/4 கிலோ, கருப்பு உளுந்து 1/4 கிலோ, மசூர் பருப்பு 1/4 கிலோ சேர்த்திக்கோங்க. இதுக்கும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒரு 15லேருந்து 20 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ வெள்ளை காட்டன் துணியில் வந்து நான் நல்லா காய வச்சுக்க போகிறேன். நிழல்லையே காய வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா காயட்டும். உங்களுக்கு வேணும்னா அதே துணியில் கட்டி 2 நாள் 3 நாள் முளை கட்டி வச்சும் கூட நீங்கள் வறுத்துக்கலாங்க. எனக்கு டைம் பற்றாக்குறையாக இருக்கனால நான் வந்து முளை கட்டாமையே வறுத்துக்கிறேன். பாருங்கள் காஞ்சி எப்படி வந்திருக்குன்ட்டு எங்களுக்கு. இப்போது இதெல்லாம் வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ காஞ்சதெல்லாம் நம்ம வறுக்க போகிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லோ ஃப்ளேம்லேயே நம்ம அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப நம்ம வந்து வறுக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து நம்ம வந்து ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ ஊற வச்சதை நம்ம வறுத்துட்டோங்க. இப்போ வறுக்கிறதுக்குன்னே இருக்க சில இன்க்ரீடியன்ட்ஸை வந்து நம்ம தனியாக வறுக்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு வந்து 1/4 கிலோ போட்டுக்கோங்க. வரகு, திணை, சாமை, குதிரைவாலி இது 4மே 1/4 கிலோ அளவுக்கு போட்டுக்கலாங்க. இப்போ வெள்ளை உளுந்து 1/4 கிலோ, பொட்டுக்கடலை 1/4 கிலோ, பாதாம் வந்து 100 கிராம், ஓமம் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சுக்கு வந்து 10 கிராம். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. ஜவ்வரிசி 1/4 கிலோ, முந்திரி 100, கருப்பு கவுனி அரிசி 1/4 கிலோ, மாப்பிளை சம்பா 1/4 கிலோ, பாசிப்பருப்பு 1/4 கிலோ சேர்த்திக்கோங்க. வெள்ளை அவல் வந்து 1/4 கிலோ, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வறுத்து இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே லோ ஃப்ளேமில் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வறுத்து அந்த பெரிய கண்டெய்னரில் வந்து நம்ம போட்டு வைக்கிறோங்க. ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தா போதும்.
இப்போ கடைசியாக நிலக்கடலை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வறுத்துக்கிறோம். வறுத்தும் அந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொள்ளும் 1/4 கிலோ எடுத்து வறுத்து ஆட் பண்ணிக்கிறோங்க. சிகப்பு அவலும் வறுத்து எடுத்து நீங்கள் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறி வரட்டுங்க. ஆறி வந்தோடனே நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், மில்லில் வந்து கொடுத்து அரைச்சி வந்துருச்சு. இதை வந்து நாம் பெரிய துணியில் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சத்து மாவு ரெடி. கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.